டாப் 10 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ பண்ணி கமெண்ட்ல உங்ககிட்ட செம்மையாக திட்டு வாங்குறப்போ நான் உங்ககிட்ட ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருந்தேன். அந்த ப்ராமிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாப் 10 பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற வீடியோ கண்டிப்பாக பண்ணுவேன்னு சொல்லிட்டு. பட் பொலிட்டிக்கல் சினாரியோஸ்னால அந்த வீடியோ வந்து போன வாரம் எங்களால் பண்ண முடியல. பட் உங்களுக்காக நான் இப்போ வந்துட்டேன். டாப் 10 டைப்ஸ் ஆஃப் பாய் ஃப்ரெண்ட்ஸ். போத பாய்ஸ். இந்த போத பாய்ஸ்லாம் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா போத நீ தானே தள்ளாடுறேன் நானே காமோ வேணாமே காதல் போதுமே அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே போதில் இருந்தால் காமம் நீங்கள் நினைச்சாலும் முடியாதுப்பா. நைட்டு 11 மணிக்கு மேலே உன்னால் முடியும் தம்பி ஷோ பார்த்தா கூட முடியவே முடியாது. காதல் ஒரு போதை மாறிடாத பாதைன்னு சொல்லிட்டு எப்படா ஹீரோயின் தான் பிரச்சனை பண்ணுவாங்க. அந்த பிரச்சனையை வச்சு நம்ம வந்து கைஸ் கூட சேர்ந்து குடிச்சிட்டு பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. இல்லை வீட்டில் உட்காந்து டேடி அப்படின்னு சொல்லிட்டு போதைக்காக எங்கேயே இருக்க அந்த பாய் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் லவ் பண்ணீங்கன்னா சின்னம்மா மாதிரி சத்தியம் பண்ணி சொல்கிறேன் உங்க லவ் செட்டே ஆகாது. இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் காமிக்கிறேன்னா மயக்கமான தனுஷ், பருத்தி வீரன் கார்த்தி. சந்தேகப்படுறது பொறாமப்படுறது இந்த ரெண்டு குணம் இருக்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா சான்ஸே இல்லை, முடியவே முடியாது. தலைகனகில் முகம் பதித்து மாயவனின் பெரு அலைகள் அப்படின்னு ரஜினி ரொம்ப ஈவலாக பொறாமப்பட்டு பக்கத்தில் இருக்க ஸ்ரீதேவியோட பாய் ஃப்ரெண்ட் கமலை கீழே தள்ளி விட்டா மாதிரி அவங்க பொறாமையில் உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணா பண்ணுறதுக்கு துணிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இதுக்கு ஒரு சரியான எக்ஸாம்பிள்னா 3 மூச்சு படத்தில் வர ரஜினி தான். அப்படியே சந்தேகப்படுற பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஐ நோ எனக்கு தெரியும் நீ வேற யாரையோ லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா எப்ப பார்த்தாலும் ஐ நோ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஐ லவ் யூ அப்படின்னு ஆசையா சொன்னா கூட ஐ நோ அப்படின்னு சொன்னா அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட எப்படிங்க இருக்க முடியும்? கடைசியில் லவ்வானே சந்தேகம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட்ஸையும் அவாய்ட் பண்ணுறேன். ஸ்போர்ட்ஸ் கைஸ், பைக்கர் பாய்ஸ் அண்ட் கேமர்ஸ். இப்படி எப்போ பார்த்தாலும் கேம் விளையாடிட்டே இருந்தா எப்படிப்பா? கையில் வந்து கேர்ள் ஃப்ரெண்டை கொடுத்தா கூட இவங்க வந்து ஜாய்ஸ்டிக்காக நினச்சி சரி ஃப்ரீயாக விடுங்க. அண்ட் பைக்கர் பாய்ஸ், பொண்ணுங்கள்லாம் ஊருக்கு போகிறதுக்கு பண்டிகை டைமில் பஸ்ஸுக்கே புக் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி பைக்கர் பாய்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா போகிற வழியில் சப்போஸ் நீங்கள் வாயில் சிப்ஸ் திணிச்சு அவங்க ஏதாவது லாரியில் போய் முட்டினா கூட அவங்களுக்கு தான் நிறைய அடிப்படும், உங்களுக்கு எதுவுமே ஆகாது. ஸ்போர்ட்ஸ் கைஸ், இவங்க கூட இருக்கிறதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது, ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. இவங்க சப்போஸ் ஃபார்மில் இல்லாமல் மொக்கையாக விளையாடிருந்தாங்கன்னா என்னன்னு தெரில மச்சான், தனலட்சுமி இல்லாமல் என்னால் எதுவுமே யோசிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் மேலேயே பழிய போட்டுருவாங்க. ஆனால் ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்டா நீங்கள் உங்களுக்கு பின்னாடி நின்று டோல் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க கபடியாக இருந்தால் கூட கோல் அடிப்பாங்க. இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கில்லி விஜய் அண்ட் அச்சம் என்பது, ஐயோ என்ன படம் புரியுதுல, அச்சம் என்பது மனமேடா சிம்பு. ஜிம் அடிக்ட்ஸ், இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகாமலே உடம்பை குறைக்க வேண்டுமா அப்படிங்கிற கேட்டகரி பாய் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எப்பவுமே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. நான் மெரசல் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ரொமான்டிக்காக நடிக்கிற மாதிரி நடந்துப்பாங்க. ஆனால் கொடுக்குறது ஃபுல்லாக எல்லாமே ஜிம் போஸ்ட் தான். எப்பயாவது உங்களை தூக்கி உங்க பாய் ஃப்ரெண்ட் சுத்தினாருன்னா லவ் மூட்ல ரொமான்டிக் மூட்ல இருக்கிறாருன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா அன்னைக்கு ஒரு டம்பிள் கிளாஸ் போட மறந்துட்டாரு அப்படின்னு அர்த்தம் அவங்க லைஃப்ல நீங்க ஒரு காம்ப்ளிமெண்டா இருக்கீங்களோ இல்லையோ, ஒரு சப்ளிமெண்டா தான் இருக்க முடியும். இந்த கேட்டகரிக்கு சரியான எக்ஸாம்பிள்ஸ் ரோமியோ ஜூலியட் படத்துல வர ஜெயம் ரவி, டிஷும் படத்துல வர ஜீவா, அப்புறம் நம்ம ஐ விக்ரம். த லீடர், எனக்கு இந்த லவ் எல்லாம் பிடிக்காது, நான் வந்து ரொம்ப சீரியஸான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லவ் என்னதான் பண்ணாலும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தீப்பந்தம் எது சீமையை சுடு அப்படின்ற ஃபீலிங்லேயே சுற்றிட்டு இருப்பாங்க. இதுக்கு சரியான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இருவர் படத்தில் வர 2 பேரும், இல்லை முதல் படத்தில் வர அர்ஜுன், இல்லை ஆயுதெழுத்து படத்தில் வர சூர்யா. இவங்கெல்லாம் நம்பவே நம்பாதீங்கம்மா, இவங்கெல்லாம் வேற யாருமே இல்லை, சின்ன வயசில் கிளாஸ் லீடர்னு சொல்லிட்டு பேசினவங்களோட பேர்லாம் போர்டில் எழுதினவங்க தான். இவங்களுக்கு ஓட் வேணா பண்ணலாம், ஆனால் ஹார்ட்டை கொடுக்க முடியாது. நான் சொல்கிற கேட்டகரிஸ்லேயே சுத்தமாக மூட் ஆஃப் ஆகாத ஒரே கைஸ் இவங்க தான். ஏன்னா எப்போ பார்த்தாலும் மூடாவே இல்லை இருப்பாங்க. கில்மா கைஸ், இவங்க கூட நீங்கள் ரொமான்டிக்காக நயகரா ஃபால்ஸ்க்கு போனால் கூட அவங்க கண்ணில் அது வயகரா ஃபால்ஸாக தாங்க தெரியும். அந்த அளவுக்கு மூடாவே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு தமிழ் சினிமாவில் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா மன்மதன் படத்தில் வர சிம்பு. என்னப்பா படத்தை பற்றியே சொல்லிட்டு இருக்க, ரியல் லைஃப்பில் கூட அப்படிங்கிறீங்களா? செஞ்சிருவேன். ஐயோ அடுத்ததுக்கு போயிடலாம். கெஞ்சிறவங்க, காதல்னா கொஞ்சணும், சும்மா கெஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. கண்ணீரை விட்டு காலை கழுவிக்கிட்டே இருந்தா ஆளை விட்டுருப்பா ஐயோ சாமி அப்படின்னு சொல்லிட்டு எந்த பண்ணா இருந்தாலும் ஓடி தானே போவோம். இதுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் என் லவர் மீட் எடுத்து கொடுங்க சார் அப்படின்னு கெஞ்சின தனுஷா இருக்கட்டும், வைஷு ப்ளீஸ் வைஷு அப்படின்னு மூக்க சிந்தி போட்ட மன்மதன் படத்தில் வர இன்னொரு சிம்பு, இவங்களாம் தாங்க எக்ஸாம்பிள். தாராள மனசுள்ளவங்க, இவங்க தான் அடுத்த கேட்டகரிஸ். காதலில் விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது காதலனுக்கும் காதலிக்குள்ளேயும் இருக்கணும். ஆனால் காதலியே விட்டு கொடுத்தா எப்படிப்பா? மாவு ஊற்றி தோசை சுட்டுறது இவங்களா இருந்தாலும் சட்னி தொட்டு சாப்பிட்றது என்னவோ அந்த மொக்க மூஞ்சி செகண்ட் ஹீரோ தான். இந்த மாதிரி படங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம் குட்டி படத்தில் வர தனுஷ், அதுக்கப்புறம் நம்ம இளைய தளபதி படம் 2 இருக்குது, பூவே உனக்காக அண்ட் ஷாஜகான்.
மியூசிக் அண்ட் டான்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இசை எங்க இருந்து வருது அப்படின்னு இவங்க கிட்ட கேட்டவே கூடாது. ஏன்னா இவங்க உடம்புல எங்க இருந்து வேணாலும் வரும். ஓம் சாந்தி சாந்தின்னு வாயில இருந்து என்ன வாந்தி எடுத்தாலும் பொண்ணுங்களுக்கு இவங்க பாடுறது டான்ஸ் ஆடுறது கண்டிப்பா பிடிக்கும். இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறதுல ஒரு நல்ல அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சாவர நேரத்தில் கூட 1 1 1 2 2 2 3 3 3 அப்படின்னு ஒரு ரசனையோட சாவடிப்பாங்கன்னா வந்து பார்த்துப்போங்களேன். இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள்ஸ்னா போட்டோ போட்டியில் வர சிம்பு, அப்புறம் சிங்காரவேலன் மற்றும் புன்னகை மன்னன் படத்தில் வர நம்ம உலகநாயகன் கமலஹாசன், அப்புறம் மெயின் மேட்ரு நம்ம கரகாட்டக்காரன் ராமராஜன். அஃப்கோர்ஸ் லாஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் கேட்டகரி ரொமான்டிக் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லவ்னு எப்போவுமே எரிஞ்சிட்டு இருக்க அணையாத ஸ்டவ்வாகவே இருப்பாங்க. அவங்களால நிகழ்காலத்தில் இருக்க ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, லைஃபோட ஃப்ளாஷ்பேக்லேருந்து வந்து எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காம லவ் பண்ண முடியும். இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு கிடைச்சாங்கன்னா சுண்ணாம்பு அடிக்காத செங்கல் வீட்டில் கூட காதல் சடுகுடு குடுன்னு ஒரே போர்வைக்குள்ளே கூட வாழலாம். அடி அடி சண்டமொழி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொமான்டிக்கான பாய் ஃப்ரெண்டாக இருந்து பாதியில் கதையை விட்டு அவங்க செத்து போயிட்டா கூட வா வெண்ணிலா அப்படிங்கிற மாதிரி மோகன் கைண்ட் ஆஃப் பாய் ஃப்ரெண்ட்ஸோ ரொமான்டிக்கா வந்து உங்க வாழ்க்கையில கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சூப்பரான பாய் ஃப்ரெண்டோட நீங்க சந்தோஷமா வாழுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜில்லுன்னு ஒரு காதல் படத்துல வர மீசை வச்ச சூர்யா, அலைப்பாயுதே படத்துல வர மீசை இல்லாத மாதவன் அண்ட் மௌனராகம் படத்துல வர கார்த்திக் மற்றும் மோகன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். ஏன்னா மெட்ராஸ் சென்ட்ரல் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸையும் தாண்டி 2 lakhs கிட்ட நெருங்கி போயிட்டு இருக்காங்க. எல்லாமே காரணம் உங்க சப்போர்ட் தான். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன இந்த டாப் 10 பாய் ஃப்ரெண்ட்ஸ்ல இந்த மாதிரி எந்த பாய் ஃப்ரெண்ட்ஸ் வேணாலும் லவ் பண்ணுங்க, இல்லை எல்லா பாய் ஃப்ரெண்ட்ஸும் வேணாலும் லவ் பண்ணுங்க, பண்ணாம போங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உங்க மெட்ராஸ் சென்ட்ரலுக்கு. தேங்க்யூ.